அந்த இம்பீரியல் ஐலாண்ட் எங்க இருக்குன்னே தெரியல. நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோமா? எனக்கும் எதுவுமே புரியல. மிஸ் யூகி கொடுத்த தகவல் படி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து எம்பையர் தீவு தெரியணும். ஒருவேளை எக்ஸாண்ட்ரியா உலகம் மாறினதுனால இப்ப வேற மாதிரி தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு இங்க எதுவுமே இல்ல. வழி கேட்கலான்னு பார்த்தா இங்க ஒருத்தர கூட காணுமே. கீழே யாரோ தெரியுறாங்க. என்ன நீ என்ன சொன்ன? எங்க எங்கன்னு சொல்லு. அங்க பாருங்க, கீழே யாரோ விழுந்திருக்காங்க. அது ஆர்த்தர் தானே? ஆர்த்தர்! இந்த குரலை கேட்டா ஷோ மாதிரி இருக்கு. ஆர்த்தர் சேலஞ்ச் தி ரூட் டு தி இம்பீரியல் ஐலாண்ட். அவ்வளவுதான் முடிஞ்சது. தேங்க் யூ. போய் என்ன இந்த நிலைமையில பாக்குறீங்க? உங்க பயணம் வேற பாதிச்சிருச்சு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு அடிபடல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பார்த்தா ஷோவோடைய தம்பி மாதிரியே இருக்கே. சரியா சொன்னீங்க. என் பேரு ஐயுமோ. அம்மா, நீங்க எப்படி கீழே விழுந்தீங்க, ஏன் கீழே விழுந்தீங்கன்னு எங்க கிட்ட எதுவும் மறைக்காம சொல்லுங்க ஆர்த்தர். ஹேமர் ஹெட்டுக்கு வேற ரொம்ப அடிபட்டிருக்கு. இடாட்டன் பேட்டில் பண்ணும்போது கூட அது இந்த அளவுக்கு அடிபடல. ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக மிஸ் யூகி என்னை அனுப்பி வச்சாங்க. டீம் எக்ஸையும் இம்பீரியல் தீவை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய குறிக்கோளா இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம ரகசியமா நான் அந்த இம்பீரியல் தீவுக்குள்ள நுழைஞ்சேன். இத கேட்கும்போது கோவமா வருது. அந்த டீம் எக்ஸ சேர்ந்தவங்க தான் உங்களை இப்படி பண்ணாங்களா? ஆமா, என்னுடைய அஜாக்கிரதையால தான் அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன தாக்கிட்டாங்க. உங்கள மாதிரி ஒரு அனுபவமான வீரனால கூட அவங்கள எதிர்த்து நிக்க முடியலையா? இம்பீரியர் தீவு தான் அவங்க பேஸ் கேம்ப். அவங்களோட குழுவுல கூட அனுபவமான ரைடர்ஸ்லாம் இருக்காங்க. ஆர்த்தர், நீங்க இம்பீரியல் தீவுல என்னோட அண்ணனை பாத்தீங்களா? எனக்கு தெரியும், கியோச்சி நிச்சயமா அந்த தீவுல தான் எங்கேயோ இருக்கான். ஒருவேளை உங்களை தாக்குன டீம் எக்ஸ் ஆளுங்க அவனை கூட தாக்கி இருக்கலாம்ல. அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். அது நான் என்ன விஷயம் சொல்லுங்க ஆர்த்தர். எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க, மறைக்காதீங்க. ஷோ, நீ எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? இடாட்டன் பேட்டில் ஷோல எனக்கு எதிராக நீ கண்டிப்பா ஒரு ரேஸ்ல மோதி ஆகணும். இப்படி ஒரு மோசமான நிலையில நீங்க எதுக்காக இவனை ரேஸ் கூப்பிடுறீங்க? அதானே, உங்களுக்கு என்ன மூளை ஏதாவது குழம்பி போயிருக்கா? நீ எப்படி வண்டியை ஓட்டுறன்னு நான் பார்க்கணும். ஒரு போட்டியில ஜெயிக்கணுங்கிற வைராக்கியம் உனக்கு எவ்வளவு இருக்குங்கிறதையும் நான் பார்க்கணும். இம்பீரியல் தீவுல நீ நினைக்கிற மாதிரி இப்ப சூழ்நிலை சாதாரணமா இல்ல. அங்க நீ ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கணும். நீ அதுக்கு ஏத்தவனா இல்லனா உன்னால கண்டிப்பா அங்க தாக்கு பிடிக்கவே முடியாது. ஆர்த்தர், இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. இந்த ரேஸ்ல நீ கலந்துகிட்டே ஆகணும். நீ இம்பீரியல் தீவுக்கு போகணும்னா என்னையும் ஹேமரடையும் கண்டிப்பா நீ தோக்கடிச்சா மட்டும்தான் முடியும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நான் போன தடவை வந்தப்போ ஒரு ஹிடாட்டன் பேட்டில்ல உங்க கூட போட்டி போட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நான் உங்க ரேஸ் எல்லாம் பாத்திருக்கேன். உங்க கூட ரேஸ் பண்ண நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? உன் திறமையை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு முன்னேறி இருக்க, உன் திறமை என்னங்கறத காட்டு. நிச்சயமா. இவர்தான் மிஸ்டர் ஆர்த்தர். எக்ஸ்டவருக்கு பாதுகாப்பா இருக்கிற மாவீரன் இவர்தான். இவரை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது. இவர் பைக் பயங்கர அட்வான்ஸா இருக்குல்ல. இவரோட ஹேமரிட் பைக் ரொம்ப சக்தியானதா இருக்கும் போல இருக்கே. பெரிய பெரிய தடைகள் வந்தா கூட அதையெல்லாம் தவிடுபொடி ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். இவர் பக்கத்துல நெருங்கி போறதுக்கு கூட யாருக்கும் தைரியம் இருக்காது. இதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது. இங்கதான் போட்டி ஆரம்பிக்கணுமா? ஆமா, இந்த டனலுக்குள்ளதான் நம்ம போட்டி ஆரம்பிக்க போறோம். இத பார்த்தா ஏதோ டனல் மாதிரி தெரியுது. இந்த டனல் கடலுக்கு அடியிலையும் போகுது. ரொம்ப தூரம் போய் கடலுக்கு அந்த பக்கத்துல போய் சேருது. அப்படின்னா கடலுக்கு அடியிலேயே ஒரு பாதை இருக்குதா? இப்படி ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே.
பேசுனா எதிரொலிக்குது. இது அற்புதமா இருக்கு. இங்க எப்படி ரேஸ் பண்ண முடியும்? பார்க்கிறதுக்கு ரொம்ப சுலபமா தெரியும், ஆனா இதுல நடந்து போறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல தான் நம்ம பைக் ரேஸை வச்சுக்க போறோம். ஆனா இந்த ட்ராக்கே என்னுடைய பைக்குக்காக உருவாக்கப்பட்டது. இந்த ரேஸ்ல ரெண்டாவது இடம்னு ஒண்ணு கிடையாது. இந்த ரேஸ்ல உன்னால ஜெயிக்க முடியலன்னா இந்த கேமை உன்னால முடிக்க முடியாது. இது வரைக்கும் நாங்க பார்த்த ட்ராக்ஸ்லயே இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டின ட்ராக் மாதிரி இந்த ரேஸ் கிடையாது. வண்டி ஓட்டும் போது சின்ன அளவுல நீங்க தப்பு பண்ணாலும் அது பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிருங்கிறத மறந்துடாதீங்க. இது அடிபடுமா? இது உனக்கு தேவையா ஷோ? இப்பதான் என் ஆர்வமே அதிகமா இருக்கு. வேண்டாண்ணா. ஒரு வினாடியாவது இதுல இருக்கிற ஆபத்துகளை யோசனை பண்ணி பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரேஸ்ல நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. நீ இப்படிதான் சொல்லுவேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொன்ன மாதிரி இது முக்கியமான ரேஸ் தான். அபாரமான திறமை கொண்ட ஒரு வீரனால தான் இந்த டனலுக்குள்ள பிரமாதமா வண்டி ஓட்ட முடியும். இந்த ரேஸை முடிக்கும் போது இம்பீரியல் தீவுக்குள்ள போக வேண்டிய பாதைக்கு நீ வந்துருவ. அதுதான் ஃபினிஷிங் பாயிண்ட். இதுல ஜெயிச்சாதான் என்னால இம்பீரியல் ஐலாண்டுக்கு போக முடியும். ஒருவேளை இந்த ரேஸ்ல நீ ஜெயிச்சிட்டனா எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு தனி வழியை உனக்கு நான் காட்டுறேன். நான் தயார். இதுக்கு வழி காட்டுறதுக்கு நீங்க தயாரா இருங்க. நான் பைக்ல இன்னும் கனமான டயரை போட பாக்குறேன். ஏன்னா டயர் மெல்லிசா இருந்துச்சுன்னா இதால ஓட முடியாது. இருந்தாலும் நீ இந்த ட்ராக்ல அதிகமா ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கும். அதனால ஷாக் அப்சரையும் நல்லா நீளமா மாத்திடுறேன். அந்த ட்ராக் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு இப்பவே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இது ஒரு தாறுமாறான ரேஸா இருக்க போகுது. ஆர்த்தரோட அவசியம் இந்த ரேஸ் வச்சுக்க தான் போறியா? ஆனா எங்களால தான் இதெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. இன்னும் நல்லா வண்டி ஓட்ட ஆரம்பிச்ச பிறகு நீயும் அந்த ட்ராக்ல போவ. அப்ப நீயே பாப்ப. ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டு ஹசுகே, உன்னால தான் பறக்க முடியும்ல. எனக்காக நீ இந்த ரேஸ நேரா பாரு. என்ன இதுல இழுக்காத. இப்படிப்பட்ட ஆபத்தான ரேஸ் ட்ராக்ல எல்லாம் நான் போக மாட்டேப்பா. அது மட்டும் இல்லாம ரொம்ப தூரம் என்னால பறக்கவும் முடியாது. இவ்வளவு பெரிய ரெக்கைய வச்சுட்டு இப்படி பேசுற, உனக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும். வேணாம் வேணாம், என்ன விட்டு என்ன தொடாத. நான் போக மாட்டேன். என்ன விட்டுடு. ஆர்த்தர், உங்களுக்கு அடிபட்டது எப்படி இருக்கு? அதுவா, அதெல்லாம் சரியாயிடுச்சு. நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம் தெரியுமா? அது நல்லாவே தெரியும். உங்களோட போட்டி போட ஷோக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்களே அவனை போட்டிக்கு கூப்பிட்டதுனால அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சரியா சொல்லிட்டியே. இதனால தான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, அந்த இம்பீரியல் டீவ்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏதாவது சொல்லுங்க ஆர்த்தர். ஏன் நான் எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் அண்ணனை பத்தி உங்ககிட்ட கேட்டப்ப கூட உங்க முகமே மாறிடுச்சு. இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். போய் சொல்றதை முதல்ல நிறுத்துங்க. ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன் நீங்க என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னு சொல்லுங்க. பேசும்போது என் கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னு சொல்லுங்க. மிஸ் யூகி கூட முன்ன ஒரு தடவை என்னை பத்தி இப்படிதான் சொன்னாங்க. நான் சில நேரங்கள்ல இப்படிதான் நடந்துப்பேன். ஆனா என்னுடைய உயிரை காப்பாத்திக்க நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்ப ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என் அண்ணனை பத்தி உங்களுக்கு ஏதோ தெரியும்ல. அவனை பத்தி உன்கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? நீ அவனுடைய தங்கையா இருக்கிறதால தான் இதை உங்ககிட்ட சொல்ல எனக்கு பிடிக்கல. அவனை பத்தின விஷயங்கள் உனக்கு தெரியாம இருக்கிறது தான் அவனுக்கும் இப்ப நல்லது. நீ கவலைப்படாம இருக்கணுங்கிறதுனால அவன் என்னுடைய வாயை மூடிட்டான். ஆனா நான் அவனை பத்தி அவசியம் தெரிஞ்சுக்கணும். அவனை நான் தனியா விட்டுட கூடாது. என்னோட அண்ணன் அவன். ஆனா அவனை என்னால பார்க்க முடியல. ஆர்த்தர், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எக்ஸ் டவரை சேர்ந்த வீரர்கள் இம்பீரியர் தீவுக்குள்ள போனாங்க. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அவங்க அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அடிமையாக்கப்பட்டு கஷ்டப்பட்டாங்க. இதுக்கு காரணம் டார்க் எம்ப்ளம். ஒரு போருனா அதுல என்னென்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல. நாம கண்டிப்பா அதுல விட்டு கொடுக்கவே கூடாது. எக்ஸோனை நான் காப்பாத்தியே ஆகணும். அடிமையாக்கப்பட்டவங்களை நான் கண்டிப்பா விடுவிச்சே தீரணும். அதனால நான் மன உறுதியோட இருக்கணும். கண்டிப்பா நான் ஜெயிச்சே தீரணும். அதுக்கு நான் என்னையே அர்ப்பணிக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் என்னால மட்டும் போராட முடியாது. தேவையான சக்திகள் இல்லைன்னா கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியாது. தைரியத்தை மட்டும் வச்சு போராட முடியாது. அப்ப தைரியமும் சக்தியும் உங்ககிட்ட இல்லையா? இங்க பாரு மக்காடோ, எல்லாம் முடிஞ்சு போயிடல. இன்னும் நேரம் இருக்கு. நீ நினைச்சா கூட அந்த எக்ஸ் சிட்டிக்கு உன்னால போக முடியும். என்ன, நான் எக்ஸ் சிட்டிக்கு போகணுமா? கண்டிப்பா போகணும். இந்த போராட்டம் நாளுக்கு நாள் கடினமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா நீ ஒரு பொண்ணு, ஒரு வீரனா இருக்கிறனா இந்த ஆபத்தான விளையாட்டுக்குள்ள உன்னை நான் அனுமதிக்கவே கூடாது. என்ன பத்தி தப்பு கணக்கு போடாதீங்க.
நினைக்காதீங்க. நானும் ஹிடன் ஜம்பர் தான். நானும் பல ரேஸ்ல ஜெயிச்சிருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல உன்னுடைய பாதுகாப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன பத்தி நீங்க முடிவெடுக்காதீங்க. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. நானும் ஒரு வீராங்கனன்றதை நிரூபிச்சு காட்டுறேன். ஏய் வா மக்கோட்டோ. அம்மா இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? ஷோ, இப்ப நடக்க போற ரேஸ்ல நானும் உன் கூட சேர்ந்துக்கலாமா? பதில் சொல்லு. தாராளமா நீ என் கூட சேர்ந்துக்கலாமே. ஆர்த்தர் கூடயும் மக்கோட்டோ கூடயும் நான் ரேஸ் ஓட்ட போறேன். இந்த ரேஸ் வர வர ரொம்ப சுவாரஸ்யமாயிட்டே போயிட்டு இருக்கு. நான் இதுல தோக்கவே மாட்டேன். ஆர்த்தர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அது என்னன்னா மிஸ் யோகி நம்மள பார்க்க இங்க வந்துட்டு இருக்காங்களாம். வர வழியில மத்த ரைடர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு இம்பீரியல் தீவுக்கு வந்துருவாங்களாம். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாமெல்லாம் இம்பீரியல் தீவுக்கு போய் சேர்ந்துடுவோம். அதனால நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். நீ போய் ஹிடன் பேட்டில பாத்துட்டு வா. என்ன நீங்க கடைசியில நீங்க என்னதான் இழுத்து விடுறீங்க? இது கொஞ்சம் கூட நல்லவே இல்ல. அப்ப நீ ரேஸ் பார்க்க போறது இல்லையா? இல்ல உடனே புறப்படுறேன். அந்த ரேஸ் நான் பார்த்தே ஆகணும். இதுக்கு நிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க, ரேஸ் ஆரம்பிக்கலாம் ஆர்த்தர். நிச்சயம் இந்த ரேஸ்ல நீ கலந்துக்கிட்டு தான் ஆகணுமா? சொல்லு. என்ன மக்கோட்டோ சொல்லு. என்னால எந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும்னு நான் காட்ட போறேன். என்னோட திறமையை நீங்களே உங்க கண்ணால பார்க்க போறீங்க. நானும் இம்பீரியல் தீவுக்கு வர போறேன். நீ தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்துட்ட. இனி உன்னை யாராலையும் தடுக்க முடியாத. அப்ப வாங்க பரப்பலாம். உங்க எல்லாரையும் தோக்கடிச்சு இந்த ரேஸ்ல நான் தான் ஜெயிப்பேன். பாத்துட்டே இருங்க. அதுக்குள்ள முடிவு பண்ணிடாத. இடாட்டன் டோர்னமெண்ட்ல வேணா நான் உங்ககிட்ட தோத்துருக்கலாம். ஆனா இந்த முறை நான் உன்னை ஜெயிப்பேன். நம்ம எல்லாருடைய திறமைய சோதிக்கிற போட்டி தான் இது. நம்மள யாரு வேகமா ஓட்ட போறாங்கங்கறதை இன்னைக்கு பார்க்க போறது இல்ல. அதனால போட்டியில கடைசியா வந்தா கூட எம்பளங்களை ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இது நல்லா இருக்கே. ஆனா உங்க 2 பேரையும் தோக்கடிக்க இன்னைக்கு நான் என்னுடைய முழு திறமையையும் பயன்படுத்துவேன். அதனால உங்களுடைய கடின உழைப்பை இன்னைக்கு எனக்கு காட்டுங்க. அதையும் பாத்துறலாம். நிச்சயமா நான் ஜெயிப்பேன். Let's go! Itaten go! முதல் ஜம்ப் தாறுமாறா இருக்கு. பனி ஹாப். ஓ ஓ Itaten jump. இது வே. போகாதீங்க, நில்லுங்க, நானும் வரேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் உயரமா தான் பறந்துகிட்டு இருக்கேன். ஒருவேளை கீழே விழுந்தா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, என்னது இது? ஒரே மயக்கமா பாருது. அங்க பாத்தியா? ஆர்த்தர் வேகமா போ ஹேமர் ஹெட். தண்ணியை பத்தி கவலைப்படாம உள்ள புகுந்து வேகமா போ. அங்க பாத்தியா? ஆர்த்தரால தண்ணிக்கு நடுவுல கூட எவ்வளவு வேகமா போக முடியுதுன்னு. நான் இந்த ரேஸ்ல தோக்க மாட்டேன். தண்ணின்றது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதுக்குள்ள நம்ம போகும்போது நம்மளுடைய சக்தி அதிகரிக்கும். நம்ம திறமையும் வெளிப்படும். மக்கோட்டோ பரவாயில்ல, நீ நல்லதா ஓட்டுற. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்படல. ஆனா மத்த இடாட்டன் ரேஸ் மாதிரி இவங்களுக்கு இதுவும் ஒரு விளையாட்டா தான் தெரியுது. பரவாயில்ல, இருக்கட்டும். இது இப்படியே விழுந்ததுன்னா நம்மளால வேகமா போக முடியாது. அவர் நமக்கு முன்னாடி ஸ்பீடா போயிட்டாரு. எனக்கு கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது. என்னாச்சு ஹசுகே? அந்த ரேஸ் ட்ராக் நான் நினைச்சதை விட ரொம்ப சிக்கலா இருக்கு. என்னால அங்க பறக்க முடியல. என்னாச்சு? நீ என்ன சொல்ற? அவங்க எப்படி ஓட்டுறாங்க? யாரு முன்னால போறாங்க? நீ என்ன பார்த்தன்னு உடனே சொல்லு.
புரியல, எனக்கு எதுவுமே புரியல. உடைஞ்சு விழுந்த பாறை உள்ள மூழ்கிடுச்சு. ஆர்த்தர் ரொம்ப முன்னாடி போயிட்டாரு. நாம யாருன்றது அவருக்கு இப்ப காட்டலாம். சீக்கிரம் வா. இங்க ஓட்டுறதுக்கு வழியே இல்ல. ஆனா எப்படி இதை தாண்டி அவர் போனாருன்னே தெரியலையே. ஷோ மக்காடோ, இது உங்களுக்கு ஒரு சோதனை. இப்ப கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நெப்டியூன், எனக்கு உன் சக்தி வேணும். மக்காடோ, போ நெப்டியூன், இன்னும் வேகமா போ. நெப்டியூனால கூட இதுல போக முடியலையே. மக்காடோ, இப்ப நான் என்ன செய்யறது? இந்த சுழல்ல ஃப்ளேம் கைசரால கூட தாக்கு பிடிக்க முடியாதே. இப்ப நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். மக்காடோ, ஹிடாட்டன் கிராஸ பயன்படுத்திக்கோ. ஹிடாட்டன் கிராஸா? கியோயிச்சியோட நான் ஒரு முறை இந்த மாதிரி பண்ணிருக்க சொன்னா கேளு. ஏன் அண்ணனோட வா. இப்ப 2 ஹிடாட்டன் பைக்ஸ் ஒரே நேரத்துல இணைஞ்சு ஒரே நேரத்துல செயல்படணும். கம் ஆன், இத உடனே ஆரம்பிக்கலாமா மக்காடோ? நான் தயாரா இருக்கேன் ஷோ. ஹிடாட்டன் கிராஸ். ஆர்த்தர், இதான் ட்ராக்கோட முடிவா? ஆமாமா, இதுதான். உங்க திறமைகளை நான் ரொம்பவே பாராட்டுறேன். உங்களுடைய திறமையை வச்சுக்கிட்டு எதிரிங்க எவ்வளவு பலமான ஆளுங்களா இருந்தாலும் கண்டிப்பா உங்களால அவங்கள எதிர்த்து வீழ்த்த முடியும். மக்காடோ, உங்ககிட்ட கடினமா நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீ ஒரு அற்புதமான ரேசர் தான். ஆர்த்தர், அப்புறம் ஷோ, நான் உன்னை இந்த போட்டிக்கு கூப்பிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இதுல உனக்கு ஒரு பெரிய கஷ்டம் எதுவும் இல்லைல்ல? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. உங்க கூட ரேஸ் ஓட்டுனதுக்கு எனக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களால கண்டிப்பா டீம் எக்ஸ வீழ்த்தவும் முடியும், இந்த உலகத்தையும் நல்லபடியா காப்பாற்ற முடியும். இம்பீரியல் தீவுக்கு போற வழிய நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏய் கொஞ்சம் அங்க பாரு. ஹே, அங்க என்னன்னு பாரு. என்னது அங்க தெரிகிறது? என்னது? ஒருவேளை அதுதான் அந்த தீவா? அங்க தெரிகிறதுதான் இம்பீரியல் தீவு. என்ன? அதுதான் இம்பீரியல் தீவா? ஆமா, அதேதான். சாதாரண மக்களுடைய கண்களுக்கு புலப்படாத வகையில அது ரகசியமா மறைக்க வைக்கப்பட்டிருக்கு. யார் இந்த குகை வழியா வராங்களோ அவங்க கண்களுக்கு மட்டும்தான் இந்த தீவு தெரியும். அப்படின்னா என் அண்ணன் அங்கதானே இருக்கான்? ஆமா, அங்கதான் இருக்கா. அங்க இருக்கிற எல்லாரையும் அந்த இருள் சக்தி தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க. அது மட்டும் இல்லாம மக்காடோ, உன்னுடைய அண்ணன் தான் அந்த எக்ஸ் டீமுடைய தலைவர். அப்படி இருக்காது. அவன் தான் தலைவனா? கியோஷி ஷீடோ தன்னுடைய சுய அறிவை இழந்துட்டான். டார்க் எம்பளத்தால அவன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கான். இந்த உலகத்தை நீங்க காப்பாத்தணும்னா அவனை ரேஸ்ல தோக்கடிக்கிறதுக்கு நீங்க ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? கியோயிச்சி,
இம்பீரியல் தீவுக்கு போற வழி ஒரு வழியா கண்டுபிடிக்கப்பட்டது. சபிக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்துல இந்த சின்னவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு காத்துக்கிட்டு இருக்கு. QEHUடைய நோக்கம் என்ன? தீவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். ஹேண்டில் பேர முன்னால தூக்கி பின் டயரால நல்லா குதிக்கணும். இதுல நீங்க தேறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு டயர் தான் தரையில இருக்கும். அடுத்து டான்சிங். அதிக வேகம் இருக்கணும். உங்க உடம்போட நடுப்பகுதி நிமிர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் படல் பண்ணும்போது வலது இடது பக்கமா போகணும். இம்பீரியல் மாளிகைக்குள்ள தான் டீம்-எக்ஸ் வீட்டு இருக்காங்க. ஷோவோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஈஸியா அங்க போயிட முடியுமா? இதுக்கு கியோச்சியால கூட பதில் சொல்ல முடியாது. சரியான நேரத்துல காபு, கோயி, நான் எல்லாரும் காப்பாத்த வரோம். இருந்தாலும் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த டீமால ஒத்துமையா இருக்க முடியுமா? அடுத்து ஹிடாட்டன் ஜம்ப்ல வர்றது, எல்லா பைக்கும் ஒரே நேரத்துல சேர்றது. வேகமா போ ஃப்ளேம் காய்ஸ்.